குதிங்கால் போடல முட்டளவுக்கு எங்கடா ஓடுறீங்க? அண்ணா குப்பாய்க்க பேர் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டானே. நேத்துக்கு நல்லா தானே இருந்தா, தூக்கு மாட்ட அளவுக்கு அவனுக்கு என்ன வந்தது? நேற்று பிரியாணி மேன் தனது யூடியூப் சேனலின் லைவ் வீடியோவில் தற்கொலைக்கு முயன்றார். நான் பயங்கர மனமுடைஞ்சலில் ஆளான காரணத்தினால் என்னையே நான் மாய்ந்து கொள்ள போகிறேன். அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோள், என்னை அடக்கம் செய்யும் போது ராணுவ மரியாதையுடன் என்னையா டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இன்னும் சிறிது வினாடிகளில் உங்கள் கண் முன்னே நான் தூக்கு மாட்ட உள்ளே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிளடி ராஸ்கல் தூக்க மாட்டிக்க போற தூக்கு. அபிஷேக் லைவ் வீடியோவில் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். அவரது நண்பர்கள் அபிஷேக்கின் அம்மாவிற்கு போன் செய்ததை தொடர்ந்து அவர் அபிஷேக்கை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. இத தடுக்காதடா, தூக்கு போட்டுக்கிட்டு போற. நீ தூக்கு போட்டா என்ன, போடாட்டி எனக்கு என்ன, போடா. நான் கடுகிட்ட பல்ல எடுக்க வந்தேன். ஐயோ என்ன வேற காயுதே. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பிரியாணி மேன் அபிஷேக் ரவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆட்டம் பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஆமா மாமா, பிரியாணி மேன் இப்ப உள்ளத்துக்கு போட்டாங்கல்ல, அப்போ ஆட்டம் பாட்டெல்லாம் பலமா தான் இருக்கும். இர்ஃபான், நந்தா, டெய்லர் அக்கா, தமிழ்நாடு மக்கள், இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் தலைவலியா வந்து நின்னவர் தான் ரவி. தட்டா அந்த ஆட போடுறா பிரியாணி, கிண்டா தால்ச்சாவ. இவர்களுக்கிடையே நடந்தது என்ன, சுருக்கமாக விடையளிக்கவும். இந்த கதையில் நாம் முதலில் பார்க்க இருக்கும் தலைவர் அபிஷேக் ரவி. இவர் பிரியாணி மேன் என்னும் சேனலை ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். வழியில் கடக்கும் சாணியை வாயில் அள்ளி போட்டுக்கிறவன் கதையாய் ஊரு வம்பிழுத்து உதவாங்குவதில் இவர் சிறப்பு மிக்கவர். இவர் யாரை வேணா ரோஸ்ட் பண்ணலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனா இவர் மட்டும் யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, ஐயோ என்ன கேள்வி கேட்டான், ஐயோ என்ன கேள்வி கேட்டான், நான் சாவ போறேன் அப்படின்னு கண்ணுல கிளிசரின் ஊத்தி அழுக ஆரம்பிச்சிருவாரு. போதும், சீனை இங்க கட் பண்ணு. இப்போ நடப்பு நிகழ்வுக்கு வருவோம். சில நாட்களுக்கு முன்னால் அண்ணனுக்கு நாக்கும் வாயும் நமனம் இருந்திருக்கு. என்னடா இது, தூக்கமே வர மாட்டேங்குது, எவனையாவது பிடிச்சி வம்புழுக்கணும், யாரை வம்புழுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஆனடே இருக்கவே இருக்கான் நம்ம பங்காளி இருப்பானு அப்படின்னு அந்த ஆளோட பழைய புதைஞ்சு போன வீடியோவை தோண்டி எடுத்து, நீ தாண்டா ராங், நீ செஞ்சது தாண்டா ராங், டோட்டலி யுவர் ராங் அப்படின்னு பயங்கர சர்ச்சைக்குரிய வீடியோவை அப்லோட் பண்றாரு. இதை பார்த்த இர்ஃபானுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இவன் நேத்து வரைக்கும் நம்மள்ட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தான், காலையில் இப்படி நம்மளை கழுவி ஊத்துறானே, என்னன்னு கேட்போன்னு போன் அடிக்கிறார். அதற்கு ரவி, ஹே எதுவா இருந்தாலும் வீடியோவில் சொல்றான் வென்று அப்படின்னு மெசேஜை தட்டி விட்டு போனை கட் பண்றாரு. உடனே இதுக்கு பதில் சொல்லும் விதமா அந்த ஆளு ஒரு வீடியோ போட, பதிலுக்கு இந்த ஆளு ஒரு வீடியோ போட, மாறி மாறி ரெண்டு பேருமே வாயாலே டிஷும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிரியாணி மேன், டேய் நீ பிரியாணி வெடிக்கிற குண்டு மாதிரி இருக்கானு பாடி ஷேமிங் பண்ணிட்டாரு. ஆமாண்டா குண்டா திமிரு தான், உன்னைய மாதிரி ஓசியில தின்னுட்டு காசை வாங்கிட்டு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இல்ல. இதுக்கு என்ன மாதிரி ரிப்ளை வீடியோ போட போறான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரியாணி மேனுக்கு இர்ஃபானு கிட்ட இருந்து வீடியோ வந்துச்சோ இல்லையோ, ஏட்டோடி கிட்ட இருந்து இவரை பத்தி ஒரு வீடியோ வருது. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா, இந்த மஸ்கிட்டோ மத நடுவுல பூந்து ஆட்டின்றான். இவர் போட்ட வீடியோ இவங்க அடிதடி ஃபங்க்ஷனை பத்தினது இல்ல, இதோ இந்த அக்காவை பத்தினது. எனக்கு எதுவுமே புரியல. இரு சொல்றேன். இர்ஃபானை வம்புழுக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம டெய்லர் அக்கா என்று அழைக்கப்படும் டயாலுவை நீங்க பண்றதுல ஒரு ஸ்கேமுங்க, ஆமாங்க நீங்க பெரிய ஃப்ராடுங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போறாரு. ஏய் அறகுறையா போஸ்ட் ஆர்வ கோளாறுல உளராதரா பாடி சோடா அப்படின்னு அந்த வீடியோவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இவர் போட்டது தான் இந்த வீடியோ. இதுல 36 நிமிஷம் பிரியாணி மேன கொடூர தாக்குதல் பண்ணதுக்கான 2வது காரணம் ஏட்டூடி அவர்கள் டெய்லர் அக்காவோட ஒன் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர். நான் ஃபாலோ பண்றதை பார்த்து என்ன வேற சந்தேகப்பட்டிருக்காங்க, தப்பா நினைக்காதீங்க, எங்க அம்மாவும் டெய்லர் தான். இங்க இப்படி அனல் பறக்க அடித்தடி நடந்துட்டு இருக்க, யாரோ ஒரு மாதர்குல சங்க தலைவி இவன் பெண்களை ரொம்ப இழிவா பேசுறான்பான்னு இவரு மேல ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. ஒரு பக்கம் இவரை பத்தி நெகட்டிவ் பேச்சு, இன்னொரு பக்கம் போலீஸ் வளைவிச்சு. என்னடா இவனுங்க நாலா பக்கமும் நம்மள ரவுண்டு கட்டி அடிக்கிறானுங்க, போங்கடா நான் தூக்க மாட்டிக்க போறேன்னு மரணத்தோட விளிம்புல போய் நிக்கிறாரு. தூக்கு போடா மட்டும் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. பதினைந்து நாட்களுக்கு பிறகு எங்க அண்ணன் யாரா போலீஸுக்கிட்டே எல்லாம் பேசுறவல்ல, இதுக்கப்புறம் பாருங்களா இன்னும் தமிழ்நாட்டில் என்னென்ன அட்டூழியெல்லாம் நடக்க போகுதுன்னு. கடைசியாக என்னோட கருத்து என்ன அப்படின்னா,
சூசைட் பண்ணிக்கொள்வது சட்டப்படி குற்றமாகும். சூசைட் பண்ணாதீர்கள், சூசைட் பண்ணவும் அனுமதிக்காதீர்கள்.